ஹலோ, பில் சாருங்களா? என்னது, உங்க ஒய்ஃப காணோம் சார். பட்டம் விடுற வரைக்கும் அது நம்ம பட்டம். நம்ம விட்டு அது போச்சுன்னா நடுவுல எவனாவது நூல் விட்டு அது அவன் பட்டம் சார். சார், ஏதாவது ஐடியா வேணுமா சார்? எந்த பிரச்சனை தான் சொல்லுங்க சார், நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன சார்? சும்மா 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 ஆ நானும் சும்மாதான். மத்தவங்க பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஓஹோ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்ல. பிரச்சனை இல்லாத எப்படி சார்? ஒரு தடவை சொன்னா புரியாது. பிரச்சனை எதுவும் இல்ல, போயா. அது எப்படி சார் ஒரு மனுஷனுக்கே பிரச்சனையே இல்லாம இருக்கும்? சொல்லுங்க, அது எப்படி பிரச்சனையே இல்லாம இருக்கும்? ஓ, அந்த பக்கம் ஊர்ல இருக்க எல்லா பயலுக்கும் பிரச்சனை இருக்கு, அது எப்படியா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம இருக்கும்? பிரச்சனை தாயா முடியா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. லூசு. என்னது லூசா? ஏய் நில்லுடா, இல்ல நில்லு. ஏய், பார்த்து வர மாட்டா? எஸ்கேப் ஆயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கு 1000 பிரச்சனை, போயா. என்னது பிரச்சனையா? ஹலோ, பில்லேடன் சாரா? என்ன சார், உங்க ஒய்ஃப காணோமா? நான் இருக்கேன், நான் கண்டுபிடிச்சு தரேன் சார். அது ஒண்ணும் இல்ல சார், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையே பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீக்கிரம் சொல்லிடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்கு சார். நான் டெய்லி வீட்டுக்கு ஈவினிங் போறப்ப என் மனைவி புரிஞ்சு போச்சு, நீங்க குடிச்சிட்டு போவீங்க, இதனால உனக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் சண்டை, அதை தீர்த்து வைக்கணும்னா அதுக்கு தானே? சார் சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். பக்கத்துல இருக்க மல்லிகை கடையில ஒரு 5000 டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே உன் போன் நம்பரையும் கொடுத்துட்டு போ. நைட்டு 10 மணிக்கு ஐடி எத்தான வந்து சேரும். சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் பொண்டாட்டி கண்டுபிடிக்க மாட்டா சார், அதுதான் சார் பிரச்சனை. யோ, நல்ல விஷயமா சொல்ற. பொண்டாட்டி கண்டுபிடிக்கலன்னா என்னய்யா? ஒரு 4 ரவுண்டு சேர்த்து தூங்க வேண்டியதானே? அவன் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு கிடக்குறான், நீ என்னய்யா இப்படி இருக்க? பாத்தீங்களா, குடி பிரச்சனையால எல்லாம் கோர்ட்டு வாசல் போய் நிக்கிறாங்க. இவளுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல, கண்டுபிடிக்கிறாளா கண்டுபிடிச்சாலான்னு தெரியல. சார் சார், அதை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். செலவு பண்ணுவியா? எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவியா? சரி, அப்ப ஐடியா தரேன். எதுக்கும் இன்னைக்கு குடிக்காம போ, ஆனா அங்க போய் குடிச்ச மாதிரி நடி 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 நடி. ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு, தர்மடி வாங்கிட மாட்டேனே. சரி, உயிரோட இருந்தா நாளைக்கு வந்து பாக்குறேன். தர தர திறந்தாச்சு, கண்ணுமா தெரியல, வாங்க. காலையில தான் குப்பையை வெளியே போட்டேன், அப்படியே நாறுது. எடுத்தது அவன் மேல அவளே துணிச்சு. ஏமா, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைக்க மாட்டியா? டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து வாங்கி எடுக்கிறாரு. சொல்லி வை, இன்னொரு தடவை வாங்கி விட்டாரு நடக்கத்த வேற. ஆமா, சொல்லிட்டேன். ஏங்க, நம்ம மாசம் மாசம் வாடகை கரெக்டா தானே கொடுத்துடுறோம். அது வந்து அப்புறம் ஏங்க நம்ம வீட்டுக்காரு போய் அவங்க வீட்டு வாசல்ல வாங்கி எடுக்கிறாரு? எனக்கு என்னவோ பொண்டாட்டி சொக்க தங்கன்னு தோணுது. வெளி உலகமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. அப்படி போட்ட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நீலாம் கொடுத்து வச்சவையா? இல்லைங்க சார், எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. அதுவும் இந்த காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்திக்கு
சரக்கு அடிக்கிறத பத்தி எப்படி தெரியாம இருக்கும்? எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குது சார். சரி, ஐடியா. அப்படியா? குடிச்சிட்டு போய் இன்னைக்கு நான் குடிச்சிருக்கேன்னு அவகிட்ட சொல்லு. என்ன சார் சொல்றீங்க? சொல்லு, சொல்லி பாரு. ஐயோ, நான் குடிகாரனுக்கு வாக்குப்பட்டேன்னு சொன்னா பிராங்க்னு சொல்லி நடி. ஒர்க் அவுட் ஆகும்ல, நடி. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னங்க சொல்ல போறீங்க? அதை கேட்டு நீ ஊரெல்லாம் கூப்பிட்டு ஐயோ என் புருஷன் இப்படி சொல்லக்கூடாது, அப்புறம் இவ்வளோ கேவலமானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ தூக்குல தொங்குறதும், அப்புறம் நான் தூங்குறப்ப அம்மிக்கலை தூக்கி தலையில போறதும் பண்ணக்கூடாது. அது ஒண்ணும் இல்லம்மா, அது ஒண்ணும் இல்லை. குடிப்பேன். எதுக்கா இந்த பயமா இருந்தீங்க? என்ன வேற பயமுறுத்துனீங்க. இது ஒரு மேட்டரா? இதை கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. உனக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுறோம்மா. நானே கொடுத்துருப்பேனே. என்னம்மா சொல்ற? இதுக்கு இவ்வளோ பயங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஃபோன் வருது. நம்மக்கிட்ட ஜூஸ் குடிச்சது கூட மறைக்க மாட்டாரு. நம்ம எப்படிதான் உண்மையை சொல்ல போறோமோ தெரியலையே. தெய்வமே தெய்வமே, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை தெய்வமே. என் பொண்டாட்டி மாதிரி சொக்க தங்கம் யாருக்கும் கிடைக்க மாட்டான், எவனுக்கும் கிடைக்க மாட்டான். இப்படி நடக்க கூடாதே. தெய்வமே தெய்வமே, என் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்னு சொன்னா தெய்வமே. என்ன சொன்னான்னு சொன்ன? கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன்னு சொன்னா தெய்வமே. அப்ப நீ கேட்டா அவ கொடுப்பா. கொடுத்திருப்பேன்னு சொன்னா தெய்வமே. என்னாச்சு? நீ கேட்காதால அவ கொடுக்கல. ஆமா, கேட்டிருந்தா அவ கொடுத்திருப்பா. அப்ப அவளுக்கு யாரு கொடுத்தா? இவன் பேச்ச கேட்காதப்பா. இவன் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது பிரிச்சு வைக்கணும்னு நினைப்பாரு. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத. போய் நீ உன் பொண்டாட்டிக்கு போய் பேசு போ. கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. மாமா மாமா மாமா. ஐயோ வந்துட்டா. ஆண்டி எதுக்குடி பாட்டை மாத்தின? பிடிக்கல மாத்தினேன். அப்போ இது பிடிக்கனாலும் மாத்துறியா? வெளியே செப்பல் இருக்கு, அது யாரு? பக்கத்து வீட்டுக்காரியோடது. எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கு? உர கேட்டு தயிர் வாங்கி போனா அப்பா விட்டுட்டு போயிருப்பா. தயிர் வாங்க வந்தாளா இல்ல சக்கரை வாங்க வந்தாளா? தயிர் தான் கேட்டா. அப்ப எதுக்கு இது வெளியே இருக்கு? இங்க பார், அவ தயிர் தான் கேட்டா. அப்புறம் முதல்ல தயிர் கேட்டான்னு சொன்ன, அப்புறம் சக்கரை கேட்டான்னு சொன்ன. என்ன லஸ்ஸி போட போறாளா? ஐயோ, அவன் ஹஸ்பண்டுக்கு சுகர். அவ புடிச்சிட்டு வாங்கிக்க வேண்டியதானே சுகர். ஐயோ, அவங்க ஹஸ்பண்டுக்கு லோ சுகர். இங்க பார், உண்மையை சொல்லு. தயிர் கேட்டாளா இல்ல சக்கரை கேட்டாளா? ஏன் இப்படி சந்தேகப்பட்டு சாவடிக்கிறீங்க? நம்பி இருப்ப. நான் வந்த அப்புறம் நாளானே பாட்டை மாத்தினல, எப்படி நம்புவேன்? ஓ, வெங்காயத்தோலை உரிக்கிறியா? இப்ப உன் தோலை நான் உரிக்கிறேன். ஹலோ, நான் தான் குமார் பேசுறேன். இன்னைக்கு வரவா நாளைக்கு வரவா? ஹலோ, இன்னைக்கு வர வேணாம், நாளைக்கு வா. வரப்ப வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், ஆவக்காய், புடலங்காய் பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டாங்க. 2 தேங்காவும் எடுத்துட்டு வா. போன வாரம் கொடுத்த காய் நல்லாவே இல்லை. இந்த வாரமா சரியா பார்த்து எடுத்துட்டு வா. நான் நடிப்பு நடிக்கிறேன். உண்மையை சொல்லு. நானே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறப்ப நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதனாலதான் நான் சொல்லல. சொல்லாம தடுத்துருச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் சொல்லுவேன். கண்ணு தெரியாதுன்னு சொல்ல போறியா? என்ன பார்த்தா கண்ணு தெரியாத மாதிரியே தெரியுது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் கண்ணு தெரியாது. என்னது, உனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதா? சொல்றேன். அப்ப என்னை விட்டு போயிடுவீங்கல்ல? இல்லம்மா, சாரி. என்ன குடிக்க அலோவ் பண்ணது நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. புரியல. தண்ணி சரக்கு. அப்பா நீ ஒரு குடிகாரனா?